இந்த வருஷம் தங்க நகை வாங்கலாம்னு பிளான் பண்றீங்களா? இல்ல ஃபேமிலியோட துபாய், யூரோப் ட்ரிப் போலாம்னு நினைக்கிறீங்களா? நேத்து பிஎம் மோடி மக்கள் கிட்ட வச்ச ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம எக்கனாமில ஒரு பெரிய ஷாக் வேவ் கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன நடக்குது நாட்டுல? மேட்டர் ரொம்ப சீரியஸ். இப்போ இந்த அமெரிக்கா ஈரான் வார் போயிட்டு இருக்குல்ல, அதுல வந்து க்ரூட் ஆயில் ரேட்லாம் எகிரி போச்சு. நம்ம நாட்டுல இருக்கிற டாலர் ரிசர்வ் அதிகமா வெளியே போயிட்டு இருக்கு. இது நாட்டோட பிரச்சனைன்னு அசால்ட்டா இருக்காதீங்க. டாலர் ரிசர்வ் குறைஞ்சா நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப், மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸோட ரேட்டும் ஷார்ப்பாக அதிகமாகிடும். பெட்ரோல் ரேட்டும் உங்கள் பட்ஜெட்டில் இடிக்கும். இதை தடுக்க தான் ஹைதராபாத்தில் நேற்று பிஎம் மோடி ஒரு பெரிய எக்கனாமிக் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை மக்கள்கிட்ட வச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். இது எந்த பேனும் இல்லை, ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இது ஒரு வேண்டுகோள். அதில் அடுத்த 365 நாள், ஒரு வருஷத்துக்கு புதுசாக 1 கிராம் தங்கம் கூட வாங்காதீங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பழைய நகை யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபாரின் ட்ரிப்ஸை கேன்சல் பண்ணிட்டு உள்ளூரில் கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, காஷ்மீர் செலவு பண்ணுங்க. வெளிநாட்டு பொருட்களை வாங்குறத நிறுத்திடுங்க. அப்படி நிறுத்தினாதான் நம்ம டாலர் நாட்டுக்குள்ளேயே மிச்சமாகும். ஆனால் தங்கம் வாங்காமல் இருந்தால் மட்டும் எக்கனாமி தப்பிக்காது. அதனால தான் நம்ம எப்பவும் திரும்பி வராதுன்னு நினச்ச ஒர்க் ஃப்ரம் ஹோம் மறுபடியும் கொண்டு வர ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. வீட்டில் இருந்து வேலை பார்த்தா ரோட்டில் கார் ஓடாது, பெட்ரோல் டீசல் செலவு குறைஞ்சிரும். கூடவே என்ன சொல்லியிருக்காருன்னா, கார் பூல் பண்ணுங்க, சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறது 10% குறைச்சிருங்க, மேட் இன் இந்தியா பொருட்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேட்ரு இதுதான். நாடு ஒரு எக்கனாமிக் ஸ்குவீஸ் ஃபேஸ் பண்ணுற இந்த டைமில் நம்ம லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். உங்ககிட்ட இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னு உண்மையாகவே நம்ம ஆளுங்க கல்யாணத்துக்கு புது தங்கம் வாங்காமல் இருப்பாங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் அடிச்சு விடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.